குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜூலை மாத பலன் அதுல கோச்சாரங்களை முதல்ல பார்ப்போம். கிரகங்கள் எங்கெல்லாம் இருக்கு. செவ்வாய் ரிஷபராசியில் உட்கார்ந்திருப்பார். சூரியன் மிதுன ராசியில் இருப்பார். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சுக்கிரனுடன் இருப்பார். புதன் நமக்கு வக்கரகதியில இருப்பார். கேது சிம்மராசியில, ராகு கும்பராசியில, மீனராசியில சனி, சந்திர பகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைப்பார் அவிட்ட நட்சத்திரத்தில். ஸோ இந்த ஸ்டேஜில் மகர ராசிக்குள்ளார அவருடைய தன்மை அப்படி ஆரம்பிக்கும். ரேவதி நட்சத்திரத்து வழி அப்படி முடியும் கம்ப்ளீட்டாக. ஸோ ரேவதியிலேருந்து திருவோணம் அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃப்ளா அப்படிங்கிற இருக்கும். அந்த ஃப்ளோ நல்லா ஃப்ளா இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும். இந்த மாதத்தில் முக்கியமாக 6ஆம் தேதி அன்னைக்கு புத அஷ்டமின்னு வரும். இந்த குழந்தைகள் பாக்கியம் வேணும், மனதிலே கவலைகள், நிறைய லேண்டு பிரச்சனைகள், இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு இந்த புதாஷ்டமி. அதனால் அன்றைய நாளில் விஷ்ணு பகவானை வணங்கி நல்ல 6 இடத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சாத்தி பெருமாளை வேண்டிட்டா ரொம்ப நல்லது. 14ஆம் தேதி அமாவாசை, ஜூலை 14. அந்த சர்வ அமாவாசையின் போது நம்ம அமாவாசை திதி தர்ப்பணங்கள்லாம் செய்துவிட்டு நண்பகல் வேலையிலே கொஞ்சம் தான தர்மம் செய்வதனால புண்ணியங்கள் உண்டு. 17ஆம் தேதி ஆடி பண்டிகை. சூரியன் கடகராசிக்குள்ள வந்துடுவார். புஷ்கல யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அன்னைக்கு ஆடி பண்டிகை நம்ம விசேஷமாக அம்பிகையை வழிபடுவது நல்லது. 19ஆம் தேதி குமார சஷ்டி, முருகனை வழிபட்டு வருது. 21ஆம் தேதி துர்கையின் அஷ்டமி, துர்கை பகவானை வழிபடுவது. 22ஆம் தேதி கருட ஜெயந்தி. இந்த பிள்ளி சூன்யம் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் விலகணும்னா இந்த கருட ஜெயந்தி ரொம்ப முக்கியம். 29ஆம் தேதி குரு பௌர்ணிமா. அன்னைக்கு குருவை வணங்கி நாம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும்னு இருக்கு. இப்படி பூராட நட்சத்திரத்திலிருந்து பயணம் செய்து அவிட்ட நட்சத்திரம் வரைக்கும் வரக்கூடிய இந்த கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி கம்ப்ளீட் சைக்கிளை சந்திர பகவான் செய்யக்கூடிய இந்த மாதத்தில் பல நன்மைகளும் உண்டு. புத பகவான் வக்கரகதியிலே இருப்பார். சூரியனும் இந்த குருவும் சேரும்போது யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ராசிக்கும் இதனால பலன் எப்படி அப்படின்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. நீங்க இந்த மாதத்துல முக்கியமா அஷ்டமத்தில் இருந்த இந்த சூரிய பகவானின் மூமெண்ட்டை பார்க்குறீங்க. 8ஆம் இடத்திலிருந்து சூரியன் மூவ் ஆனாலே உடல் அசதி அப்படிங்கிறது குறையும். 17ஆம் தேதி அன்று ஆடி மாதத்துக்குள்ள படியெடுத்து வச்சிருவார் இந்த சூரியன். அங்கே உச்சத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற குருவுடன் சேர்ந்து கொள்வார். 9ஆம் இடம் புரோபுண்ணியஸ்தானம். இப்ப நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள் அப்படிங்கிற சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். மனதிலே இருந்த புத்தி தடுமாற்றத்தை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருவார். இந்த யோகம் புஷ்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தினால நிலபுலங்களில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்துவிடும். பயிர் பார்க்காம போச்சு அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்வையின் பலத்தினாலே அதை போய் பார்த்து மருந்து போட்டு அதுங்களை திருப்பி மீட்டெடுத்து லாபத்துக்கான வழிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவார். உங்க ராசியின் 7ஆம் இடத்துக்கும் 12 இந்த சுக்கிர பகவான் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த குருவுடன் இருப்பார் கடகராசியில. பின்பு சிம்ம ராசிக்குள்ள போயிடுவார். 10ஆம் இடத்துக்குள்ள போறார். அப்போ 4ஆம் தேதியிலேருந்து ஜூலை 4லேருந்து கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. உங்க வேலையை நீங்க ஒழுங்கா பார்க்கறதே கஷ்டம். இதுல அடுத்த வேலையெல்லாம் பார்க்கறதா சொன்னீங்கன்னா கஷ்டமாயிடும். அதனால எந்த விதமான எக்ஸ்ட்ரா பர்டனையும் எடுத்துக்காதீங்க.
இந்த காசிப்ஸ்குள்ளே போயிடாதீங்க. அடுத்தவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது, கோல் சொல்கிறது அப்படின்னு வாங்க, போட்டு கொடுக்கறதுன்னு வாங்க. இந்த வேலையில் நம்ம வேணாம். அந்த பக்கமே தலை வச்சு பக்கம் ஓரம் போயிடுங்க. இதெல்லாம் உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுரும். அது பெண்கள் வழியிலே சிக்கல்னு வரும் இந்த கேதுவுடன் சேர்ந்து. அதனால லீகலா என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க. இல்லீகலா எது வந்தாலும் வேண்டாம்னு சொல்லிடுங்க. சிக்கலே வேண்டாம். இந்த பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டம். அப்ப லாபம் உங்களுக்கு வரணும்னா யோசனைகள் கரெக்டா இருக்கணும். குரு நிறைய யோசனைகள் கொடுப்பார். அறிவு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆராய்ந்த பின்னே நீங்கள் நிதானித்து செய்தீர்கள்னா வெற்றி உண்டு. அவசரங்கிற வார்த்தையை மட்டும் ஓரம் வச்சிருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாயின் பார்வை அவசரம் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் நிறைய குழப்பங்கள் உண்டு, ஆரோக்கியத்தில் நிறைய குறைபாடுகளை கொடுக்கும். அதனால கொஞ்சம் அவசரங்கிற வார்த்தையை மட்டும் அப்படி ஓரம் வச்சுட்டு நீங்கள் வாடு ரொம்ப ரொட்டீன் ஒர்க்கை நிதானமாக செஞ்சீங்கனாலே பாக்கெட்டில் பைசா போட்டுக்கலாம். குடும்பத்தில் நிறைய தீர்வுகளை கொடுக்கலாம். அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகள். குழந்தைகளுக்கு எப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையை நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த மாதம் இவங்களை இந்தந்த ஸ்டேஜில் படிக்க வைக்கணும், இவங்க இதெல்லாம் நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கெல்லாம் வாய்ப்புகளை நிறைய கொடுப்பார். ஏன்னா 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குருவும் சூரியனும் சேர்ந்து பார்க்க போறாங்க. அப்போ நிறைய முயற்சிகள், நிறைய ஐடியாஸ், வரக்கூடிய நாட்களுக்கான பயணங்களுக்கு இந்த காலத்திலேயே நீங்க செய்யக்கூடிய ரிசர்வேஷனா இருக்கும் எல்லாமே. அதனால எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நீங்க வகுத்து கொள்ள முடியும். சுக்கிரனும் கேதுவும் 4ஆம் இடத்தை பார்க்க, அங்க 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருப்பார். உறவுகாரங்கிட்ட பேசும்போது எக்ஸ்ட்ராவா எந்த விதமான லூஸ் டாக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் பதவிசா இருந்துட்டீங்கன்னா இந்த 10ஆம் இடத்து சுக்கிரனால் வரக்கூடிய சிக்கல்கள் தீர்ந்துவிடும். இல்லைன்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சொன்னேன்னு காணாததை கண்டேன் என்று சொல்லாதே அப்படின்வாங்க. அந்த மாதிரி பார்க்காததை பார்த்தேன்னு சொல்றது, கேட்காததை கேட்டேன்னு சொல்றது, சொல்லாததை சொன்னேன்னு சொல்றது, இதெல்லாம் பிரச்சனையாக போயிடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க அப்படிங்கிற காஷனோட இந்த மாதத்தை நீங்கள் நடத்தலாம். இந்த மாதத்தில் 22ஆம் தேதி கருடன் ஜெயந்தி அப்படின்னு வரும். கருட பகவானுடைய ஜெயந்தியினாலே வளர்ச்சிகள் தடைபட்டவர்கள் புதிய பாதையை வகுத்துக்கொள்ள ஒன் மோர் சான்ஸ் கிடைக்கும். அதனால இதை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.